பயணிகளுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டிய துணை ராணுவ படையினரை பொதுமக்களை அடித்து துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நோக்கி சென்ற சேரன் விரைவு ரயிலில் நடந்தது என்ன என்று பார்க்கலாம். சார், குழந்தையெல்லாம் பார்க்காம செருப்பு போட்டுருக்காங்க சார். ஐயா, துணி போட்டு மண்ணி தேய்க்காதீங்க. டேய், உனக்கு எல்லா ட்ரெயினும் ஃப்ரீ தானே? எந்த ட்ரெயின் வா, இங்க இருந்து இறங்கு, இந்த ட்ரெயின்ல இறங்கு. நீங்க ஆர்மிக்காரங்க பப்ளிக்கை அடிச்சுட்டு குடிச்சிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணதுனால ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் அவரில் போலீஸ்காரர் வந்து இறக்கி விட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட சேரன் விரைவு ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் தங்களது உடைமைகளோடு ஏறியுள்ளனர். ரயில் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே துணை ராணுவ படையினர் ரயில் பெட்டிக்குள் மது குடிக்க ஆரம்பித்ததாகவும் பின் மது போதையில் சத்தம் போட்டுக்கொண்டு பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சார், குழந்தையெல்லாம் பார்க்காம செருப்பு போட்டுருக்காங்க சார். ஐயா, துணி போட்டு மண்ணி தேய்க்காதீங்க. 2 மணி நேரத்திற்கும் மேலாக சத்தம் போட்டுக்கொண்டே வந்த துணை ராணுவ படையினரிடம் அமைதியாக இருக்கும்படி பயணிகள் சிலர் கூறியுள்ளனர். ஆத்திரமடைந்த துணை ராணுவ படையினர் பயணிகள் இருவரை தாக்கி காலணியால் அடித்ததாக கூறப்படுகிறது. நாங்களே அன்று சொல்ல போறோம். இதையும் வந்து 4 சீட்டு மிரட்டி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இறங்க விட மாட்டேங்கிறானுங்க குழந்தைகளை. இவனுக்கு சென்னையில ஏர்ல பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. பயணிகள் ஒன்றிணைந்து துணை ராணுவ படையினரை தட்டி கேட்டபோது வாக்குவாதம் எழுந்தது. மேலும் பயணிகளிடம் துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. சார், இந்த ப்ளூ சட்டைக்காரன் தண்ணியை போட்டிருக்கான். அவன் மிலிட்டரிக்காரன்ட்டு உள்ள பெட்டிகளை வந்து குழந்தைகளை பெண்களை எல்லாத்தையும் துப்பாக்கி கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். துப்பாக்கி ஏதாவது கிடைக்கிற விவசாயம் இல்லையா? துப்பாக்கி இதுக்கு தான் சொன்னாங்களா? அப்பாவி சுடுறதுக்கு தான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்களா உங்களுக்கு? நாங்க பயந்துக்குவோமா? துப்பாக்கி காட்டி மிரட்டுறா நீ? எல்லாம் ஒரு மிலிட்டரியா? உண்மையான மிலிட்டரியா நீ? துணை ராணுவ படையினர் துப்பாக்கி காட்டி மிரட்டியதால் அச்சமுற்ற பயணிகள் ரயிலில் இருந்த அபாய சங்கிலியை இழுத்து ஜோலார்பேட்டை மற்றும் காட்பாடி இடையே ரயிலை நிறுத்தியுள்ளனர். மேலும் துணை ராணுவ படையினர் அனைவரும் வெளியே இறக்கப்பட்ட பின்னரே ரயிலை எடுக்க வேண்டும் என கூறி 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இது. தன்னுடைய யூனிஃபார்மை வந்து இவங்க தப்பா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி துப்பாக்கி முனையில எங்களை தள்ளி உட்காந்து மிரட்டி வச்சுட்டாங்க. அதுவும் கூட ஒதுங்கி உட்காந்துட்டோம். நடு ஜாமத்துல 1:30 மணிக்கு அவங்க தண்ணி அடிக்கிறது, சீட் ஆடுறது, பெண்களை வந்து கேவலமா பேசுறது, தம்முடைய இந்திய நாட்டு பெண்களை கேவலமா பேசுறப்ப யாருனாலும் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம். அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே, என்னை மாதிரி இளைஞர்கள் எல்லாமே ஒன்றுபட்டோம். அதனால ஒரு பெரிய ஒரு அநீதியை தட்டி கேட்டோம். ஆர்மிக்காரங்க பப்ளிக்கை அடிச்சுட்டு குடிச்சிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணதுனால ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் அவரில் போலீஸ்காரர் வந்து இறக்கி விட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க. டிஷர்ட்டில் இருக்கிறாரில்ல, அவர் தான் அந்த ஆர்மிக்கு அதிகாரி. அவர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். அவர் தான் எல்லாரையும் அடித்தார். கண்ணை காட்டி பப்ளிக்கை மிரட்டுறாரு, நான் சுற்றுவேன்னு சொல்லி. ரயில் முன் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளை ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வந்து சமாதானப்படுத்தினர். துணை ராணுவ படையினர் அனைவரையும் ரயில்வே காவல்துறையினர் வெளியேற்றியதை அடுத்து சுமார் 40 நிமிடங்கள் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. கீழே இறக்கப்பட்ட துணை ராணுவ படையினரை எச்சரித்து பின்னால் வந்த மற்றொரு ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் அன்பரசன் மற்றும் ஐஸ்வர்யா.